எல்லாருக்கும் நமஸ்காரம். எங்க என்னுடைய மாமி இன்னைக்கு காத்தால பாஸ்ட் அவே. ஸோ தட் நாங்கள் 3 நாள் ஆசை வச்சோம். இந்த கிளாஸ் எடுக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற வேதாந்த கிளாஸ்லாம் எடுக்க முடியாது. என்ன பண்ணித்து சார் அவளுக்கு? ஹார்ட் அட்டாக். ஓ, எங்கள் அம்மாவோட தம்பி ஒய்ஃப். ரொம்ப நாளா படுத்திருந்தாளா? இல்லையே, எல்லாம் ஒன்றும் இல்லாம திடீர்னா சடன் அட்டாக். அழறாமா? அம்மாவோட தம்பி ஒய்ஃப். ஓ ஓ. சரி, நம்ம ஆரம்பிக்கிறேன். எதுவும் தியான ஸ்லோகங்கள்லாம் எதுவும் சொல்ல முடியாது, அதனால அப்படியே ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் ஒரு சாங்கோபாங்கமா கிளாஸ் விட வேண்டான்றதுனால நான் சொல்றேன். முன்னாடி இந்த இது பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. அர்ஜுனஸ்ய சாரதிஹி கிருஷ்ணஹ, வசுதேவஸ்ய புத்திரஹ கிருஷ்ணஹ, பலராமஸ்ய சகோதரஹ கிருஷ்ணஹ, குச்சேலஸ்ய மித்ரம் கிருஷ்ணஹ, மீராயாः स्वामी कृष्णः, देवक्याः पुत्रः राहुल ना तो इसे बता रही है, ना वो स्वीकार रही है। आज तेजस्वी यादव ने देवक्याः पुत्रः कृष्णः, रुक्मिण्याः पतिः कृष्णः அப்படின்னு இதை நம்ம பார்த்தோம். இதை எழுத சொல்லியும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த பேஜ் உதாரணானுகுணம் வாக்கியானி ரச்சயந்து. உதாரணானுகுணம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் கீழே கீழே என்ன கொடுத்துருக்காளோ அதை பேஸ் பண்ணி வாக்கியங்கள் எழுது அப்படின்னு கொடுத்துருக்கான். ஹிமாலயஸ்ய கிரிஹி விந்தியாச்சலஹ, சந்தேஷஸ்ய பத்ரிகா சந்தமாமா, சரஸ்வத்யாः தேவி அன்னபூர்ணா. ஓஹோ, இப்படி சொல்லணும். ஓ சரி சரி. கிரேஹே நாம ஹிமாலயா, கிரேஹே நாம விந்தியாச்சலா. முதல்ல சொன்ன தப்பு, இப்படி சொல்லணும். கிரேஹே நாம ஹிமாலயா, கிரேஹே நாம விந்தியாச்சலா. கிரிஹி அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம். மலையினுடைய பெயர் ஹிமாச்சலம், ஹிமாலயா. மலையினுடைய பெயர் விந்தியாச்சலா. அடுத்தது பத்திரிகாயாக நாம சந்தேஷா, பத்திரிகாயாக நாம சந்தமாமா, தேவ்யாக நாம சரஸ்வதி, தேவ்யாக நாம அன்னபூர்ணா, கிரந்தஸ்ய நாம ராமாயணம், கிரந்தஸ்ய நாம ஹர்ஷச்சரிதம். பாருங்க, கிரிஹி அப்படின்னு இருக்கு. கிரியினுடைய பெயர், மலையினுடைய பெயர். பத்திரிகாயாக நாம, பத்திரிகையினுடைய பெயர். தேவியாக நாம, தேவியினுடைய பெயர். கிரந்தஸ்ய நாம, கிரந்தத்தினுடைய பெயர்.
இப்படிலாம் இருக்கு. பாதி பேருக்கு மேல கிளாஸே அட்டன் பண்றது இல்லை. ஆனா குரூப்ல மட்டும் 180 190 இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம். சரி, இந்த ஷஷ்டி விபக்தி புரியுறதோ இல்லையோ? கிரேஹே, கிரியினுடைய மலையினுடைய, பத்திரிகா பத்திரிகாயாக பத்திரிகையினுடைய, தேவி தேவியாக தேவியினுடைய, கிரந்தா கிரந்தஸ்ய கிரந்தத்தினுடைய, கிரந்தத்தினுடைய, சார் கிரந்தாக நாம ராமாயணம் சொல்றது கூடாதா சார்? இல்ல, கிரந்தஸ்ய நாம, கிரந்தசிய கிரந்தத்தினுடைய நாம. ம் ராமாயணஸ்ய நாம நாம கிரந்தகான்னு வராதே. அதுதான் கேட்டேன். கிரந்தத்தினுடைய பெயர் கிரந்தம்னு வராதே. இல்ல கிரந்தசிய நாமகா கிரந்தஸ்ய நாம, கிரந்தத்தினுடைய நாம பெயர் ராமாயணம். ராமாயணம். கிரந்தஸ்ய நாம, ஓ கிரந்தசிய பெயர் ஹர்ஷச்சரிதம். ம் இப்படிதான் வரும். ஓகே ஓகே. ஷஷ்டி விபக்தி. ஷஷ்டி விபக்தி எப்பவுமே சம்பந்தத்தை சொல்லும், ஜெனிட்டிவ். ஜெனிட்டிவ். அதனால எஸ் சஷ்டி தான் சொல்லணும். உதாரணானுகுணம் வாக்கியானி ரச்சயந்து. ம் இப்ப பாருங்க, தேசௌ அப்படின்னா தேசயோஹோ. இப்ப திவிவச்சனம் சொல்ற, திவிவச்சனம், ஏகவச்சனம், ம் ம் பகுவச்சனம். அந்த மாதிரி திவிவச்சனம், ஏகவச்சனம், பகுவச்சனம் இவைகளை இந்த இடத்துல காட்டுறேன். தேசா, தேசௌ, தேசாக இருக்கா? அப்போ அதனுடைய ஷஷ்டி விபக்தி தேசஸ்ய, தேசயோஹோ, தேசானாம், தேசத்துடைய, தேசயோஹோ இரண்டு தேசங்களுடைய, தேசானாம் பல தேசங்களுடைய. இப்போ தேசயோஹோ மத்தியே யுத்தம் மா பவது, இரண்டு தேசங்களுக்கு மத்தியில் யுத்தம் மா பவது, யுத்தமானது வரவேண்டாம். டேஷ் சயோஜனேன அஞ்சலிஹி பவதி, எந்த இரண்டாய் சேர்த்தால் அஞ்சலிஹி பவதி, அஞ்சலியானது வரும். ஹஸ்தவுன்னு இருக்கு. அப்போ ஹஸ்தயோஹோ, ஹஸ்தயோஹோ, ஹஸ்தௌ, ஹஸ்தயோஹோ இரண்டு கைகளினுடைய சன்யோஜனேன சேர்க்கையினாலே அஞ்சலிஹி பவதி. சஹா குரு ஆசீர்வாதம் பிராப்னோதி. குருன்னு இருக்கு. குருஹு, குரு, குரவஹா. ஷஷ்டி விபக்தி எப்படி இருக்கும்? குரோஹோ, குர்வோஹோ, குருநாம், குரோஹோ, குர்வோஹோ, குருநாம். சஹா குருஹு, குரு அப்படின்னா குருவோஹோ திவிவச்சனம் இருக்கிறபடினால ஷஷ்டி விபக்தியினுடைய திவிவச்சனம் குருவோஹோ. அவன், சஹா அவன், இரண்டு ஆசிரியர்களுடைய ஆசீர்வாதத்தை பிராப்னோதி பெறுகிறான். இரண்டு குருவினுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறான். பிராத்தரவு அப்படின்னா இரண்டு சகோதரர்கள். பிராத்ரோஹோ கலஹேன,
இரண்டு சகோதரர்களுடைய கலகத்தினாலே பகினி கிண்ணா பவதி, பகினியானவள் சகோதரியானவள் துக்கத்தை அடைந்தாள். பிராதரவு அப்படின்னா இரண்டு சகோதரர்கள், இரண்டு சகோதரர்கள். அப்போ பிராதரவு, பிராத்ரோஹோ, பிராத்ரோஹோ இரண்டு சகோதரர்களுடைய கலகத்தினாலே பகினி அந்த சகோதரியானவள் கஷ்டத்தை அடைகிறாள், கஷ்டத்துடன் இருக்கிறாள். வாகனே, வாகனம், வாகனே, வாகனானி. அப்போ வாகனே, அப்போ வாகனயோ, வாகனஸ்ய, வாகனயோ, வாகனானாம், வாகனயோ கட்டனேன துர்கட்டனா பவதி. கட்டணம்னா என்னன்றது தெரியல. கட்டணம் வாகனஸ்ய கட்டணேன, கட்டணம்னா பேமெண்ட் பேமெண்ட் சார். இருக்கலாம், இருக்கலாம், பேமெண்டா கூட இருக்கலாம். வாகனஸ்ய இந்த துர்கட்டனா பவத்தினா அதை கட்ட முடியல. இரண்டு வாகனங்களுடைய ஸ்ரீகிருஷ்ணா சேனே, அதுக்கு அர்த்தம் டேஷ் மத்தியே அர்ஜுனஸ்ய ரதம் ஸ்தாபயதி, சேனையோருபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேச்சுத. பகவத்கீதா ஸ்லோகம் இது. அதனால ஸ்ரீகிருஷ்ணஸ்ய பண்ண பாவம், பகவத்கீதை ஸ்லோகம்லாம் சொல்லவே கூடாது, என் வாயில தானா வருது. இந்த கிருஷ்ணன் சேனே, சேனையோஹோ, சேனைன்னா திவிவச்சனம், அதனுடைய ஷஷ்டி விபக்தி சேனையோஹோ. இரண்டு சேனைகளுக்கு மத்தியில் அர்ஜுனஸ்ய ரதம் ஸ்தாபயதி, அர்ஜுனனுடைய ரதத்தை நிறுத்தினான். அத்ய கவி, கவி கவி கவயா, அத்ய இன்று, கவின்னு இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? கவே கவ்யோஹோ, கவீனாம், கவ்யோஹோ சம்மானன காரியக்கிரமः அஸ்தி. சம்மானன காரியக்கிரமஹனா ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷன், அந்த சம்மானன காரியக்கிரமः அஸ்தி. நமஸ்காரம் அடியேன், சமைக்க பிரார்த்திக்கிறேன். கட்டணம்னா இது விபத்து அடியேன். சரி சரி. இரண்டு வாகனங்களுடைய விபத்தினால் துர்கட்டனா பவதி, அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. துர்கட்டனானா அடியன் ஆக்சிடென்ட். ஆக்சிடென்டா? துர்கட்டனானா ஹிந்தில நம்ம ஆக்சிடென்ட்னு சொல்றோம். அது அப்படியே வச்சுக்கணுமா? வாகனங்களுடைய விபத்து, விபத்தினால ஆமா, விபத்து தான் துர்கட்டனா. ஏற்படுகிறது. கட்டனானா என்னன்னு தெரியல. துர்கட்டனா ஒரே நிமிஷம் நானே பார்த்தேன். கிராஷ், கிராஷ் மோதினதுனால. இல்ல துர்கட்டனா விபத்து, ஆக்சிடென்ட். கட்டணானா கிராஷ் மோதினதுனால. ஓஹோ, சரி சரி. இரண்டு வாகனங்கள் மோதினபடியினால ஆக்சிடென்ட் ஏற்படுகிறதா, விபத்து ஏற்படுகிறது. சரி. சரி. அத்ய சம்மான காரியக்கிரமः अस्ति. மம பகின்யௌ, பகினீ பகின்யௌ பகின்யः பிரதமா விபக்தி. அப்படி ஷஷ்டி விபக்தி எப்படி இருக்கும்? பகின்யः, பகின்யோः, பகினீனாம். அப்போ பகின்யோः, மம பகின்யோः என்னுடைய இரண்டு சகோதரிகளுடைய நிவாசக வாசமானது கிராமே அஸ்தி கிராமத்தில் இருக்கிறது. ஷஷ்டி விபக்தியில பிரயோகம் பண்ண அவ்வளவு அழகா இருக்க பாருங்க, அழகா இருக்கும் அப்படியே. அதுதான் மம பகின்யோ நிவாசா கிராமே அஸ்தி. கௌரவாக பிதா திருதராஷ்டிரः, கௌரவானாம் பிதா திருதராஷ்டிரः.
இப்படி வச்சுக்கணும். நம்ம 3 பதமா கொடுத்துட்டா அத வாக்கியமா இருக்கணும். கௌரவாஹா பிதா திருதராஷ்டிரஹா. கௌரவர்கள், பிதா அப்பா, திருதராஷ்டிரஹா திருதராஷ்டிரன். கௌரவானாம் பிதா திருதராஷ்டிரஹா. கௌரவர்களுடைய அப்பா திருதராஷ்டிரன். பாண்டவஹ ரக்ஷகஹ கிருஷ்ணஹ. பாண்டவானாம் ரக்ஷகஹ கிருஷ்ணஹ. பாரதீயாः धर्मः सनातनः. भारतीयानां धर्मः सनातनः. भारतीयानां धर्मः सनातनः. वयं भाषा संस्कृतम्. அப்போ மம आवयोः अस्माकम् अस्माकं பாஷா சம்ஸ்கிருதம். எங்களுடைய பாஷை சம்ஸ்கிருதம். நத்யः ஜீவனம் பரோபகாரார்த்தம். நதீனாம் ஜீவனம் பரோபகாரார்த்தம். நதிகளுடைய ஜீவனம் என்பது மற்றவர்களுக்காக பிரயோஜனப்படுவது. பாஷா ஜனனி சம்ஸ்கிருதம். அப்போ பாஷானாம் ஜனனி சம்ஸ்கிருதம். மேல 7 வரைக்கும் த்விவச்சன பிரயோகம், டிவல். 8ல இருந்து ஆரம்பிச்சு கௌரவானாம் பாண்டவானாம் பாரதீயானாம் அஸ்மாக்கம் நதீனாம் பாஷானாம் அப்படின்னு பகுவச்சன பிரயோகமானது ஷஷ்டி விபக்தியில சொல்லப்படுறது. இங்க பாருங்க, आवरणे विद्यमानस्य शब्दस्य षष्ठी विभक्ति रूपेण रिक्तस्थानानि पूरयन्तु. ஆவரணே அப்படின்னா பிராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சப்தங்களை ஷஷ்டி விபக்தி ரூபத்துல எழுதணும். என்ன இருக்கு? மயூராஹா டேஷ் கர்ஜனம் இச்சந்தி. மேகங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மயூராஹா அப்படின்னா மயில்கள், பீகாக், பீகாக்ஸ். மயூராஹா இந்த மயில்கள். மேகங்கள் அப்படின்னா மேகங்களுடைய கர்ஜனம் சத்தத்தை இச்சந்தி விரும்புகின்றன. மேகானாம் மயூராஹா மேகானாம் கர்ஜனம் இச்சந்தி. மேகங்களுடைய சத்தத்தை விரும்புகின்றன. பண்டிதः டேஷ் நாடகானி ரச்சனாம் கரோதி. பண்டிதः ரச்சனாம் கரோதி. பண்டிதர் ஏதோ எழுதுற காரியத்தை பார்த்துட்டு இருக்கார். எதை எழுதுறார்? நாடகானி. அப்போ நாடகானாம் நாடகங்களுடைய ரச்சனாம் கரோதி. ப்ரஹஸ்பதி குரு அஸ்தி. ப்ரஹஸ்பதி குருவாக இருக்கிறார். யாருக்கு? தேவாக தேவர்கள் அப்படின்னா ப்ரஹஸ்பதி தேவானாம் தேவர்களுடைய குரு அஸ்தி குருவாக இருக்கிறார். சஜ்ஜனாக டேஷ் சூக்தயः ஸ்மரணம் குர்வந்தி. சஜ்ஜனாக நல்ல மனிதர்கள் ஸ்மரணம் குர்வந்தி எதையோ ஞாபகம் வச்சுப்பா. எதை? சூக்தயः அப்படின்னா சூக்தி நாம் ஸ்மரணம் குர்வந்தி. சூக்தி நாம் நல்ல உபதேசங்கள். நல்ல உபதேசங்களை அவ எப்பவுமே ஸ்மரணத்தை வச்சுப்பா. எப்போ ஞாபகம் வச்சுட்டு இருப்பா. நல்ல மனிதர்கள் என்ன போல இருக்கவா. கோபாலகா டேஷ் பாலனம் கரோதி. இந்த மாடு மேய்க்கிறவாள்லாம் நன்றாக காப்பாற்றுகிறார்கள். தேனவகா பசுக்கள். அப்ப சஷ்டி விபக்தி எப்படி வரும்? தேனூனாம். கோபாலகா தேனூனாம்
பசுக்களினுடைய பாலனம் கரோதி நன்றாக ரட்சிக்கிறார்கள். பிதா அப்பா கணனாம் கரோதி எதையோ கணக்கு பண்றார். என்ன கணக்கு பண்றார்? வஸ்தூனி பொருட்கள். வஸ்தூனாம் கணனம் கரோதி, கணனாம் கரோதி வஸ்துக்களினுடைய கணக்கை பார்க்கிறார், இல்ல கணக்கு செய்கிறார். வயம் டேஷ் வச்சனம் சுணுமஹா, நாங்கள் அவர்களுடைய பேச்சை கேட்போம். யாருடைய பேச்ச? காரிய கர்த்திரு நாம். யாரு ஆபீஸ்ல மெயினா இருக்காளோ அவ காரியகர்த்தா. அகம் டேஷ் சேவாம் கரோமி, நான் சேவை செய்கிறேன். யாருக்கு? குருநாம். குரவகான் இருக்கு, அதனால குருநாம். சபாயாம் வாத்தியானி துவனிஹி அதிகா அஸ்தி, சபைகள்ல எதோட துவனிஹின சத்தம் அதிகமா இருக்கு. எது? வாத்தியானி அப்படின்னா வாத்தியங்கள். அப்ப என்ன சொல்லணும்? வாத்தியானாம். சபையில வாத்தியங்களுடைய சத்தம் அதிகமஸ்தி, அதிகமாக இருக்கிறது. மாதா டேஷ் பாலனம் கரோதி அபத்தியானி அப்படின்னா பிள்ளைகள். மாதா அபத்தியானாம் பாலனம் கரோதி, பொண்ணோ பிள்ளையோ குழந்தைகள் வச்சுக்கலாம். அபத்தியம்னா அவள் வயிற்றில் பிறந்த குழந்தைகள். மாதா வசுதேவசி அபத்தியம் புமான் வாசுதேவா, வசுதேவருடைய வயிற்றில் பிறந்தபடியினாலே வாசுதேவன். வசுதேவன் வயிற்றுல பிறந்தா? தேவகி வயிற்றுல தானே பிறந்தாலாம் கேட்கக்கூடாது. சரி, இதுல என்ன பார்த்தோம்? மேகானாம் நாடகானாம் தேவானாம் சூக்தானாம் சுக்தி 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 சுக்தியா சூக்தானாம் தேனூனாம் வஸ்தூனாம் காரியகர்த்திருணாம் குருணாம் வாத்தியானாம் அபத்தியானாம். இங்க பாருங்க, இப்படி வச்சுக்கணும். இந்த இதோட நம்ம எழுதணும். எப்படி? பாக்ஸ்ல இருக்கு. எத? வயம் பிரதிதினம் டேஷ் ஜீவன சரித்திரம் பட்டாமஹ, நாங்கள் பிரதிதினம் தினமும் யாரோட ஜீவன சரித்திரத்தை படிச்சுட்டே இருப்போம். அப்படின்னா யாரு இங்க? மகாபுருஷானாம். மூணாவது பாருங்க, மகாபுருஷானாம் வயம் பிரதிதினம் மகாபுருஷானாம் ஜீவன சரித்திரம் பட்டாமஹா, மகாபுருஷர்களுடைய ஜீவன சரித்திரத்தை படிப்போம். தேஷாம் டேஷ் கவிதாக ரமணீயாக சந்தி, அவர்களுடைய கவிதைகள் ரமணீயமாக சந்தி இருக்கின்றன. அப்ப என்ன வரும்? தேஷாம் கவீனாம், அந்த கவிகளினுடைய கவிதாக கவிதைகள் ரமணீயாக சந்தி, ரமணீயமாக இருக்கின்றன. விவேகானந்தஸ்ய பட்டனேன ஸ்பூர்த்திஹி லப்யதே, விவேகானந்தஸ்ய நியமானாம், விவேகானந்தஸ்ய நியமானாம், அவருடைய இல்லைன்னா வச்சனானாம், க்ஷமிக்கணும், விவேகானந்தஸ்ய வச்சனானாம், விவேகானந்தருடைய வச்சனங்களை
வச்சனங்களினுடைய பட்டனேன படிப்பதனாலே ஸ்பூர்த்தி லப்யதே. என்ன சொல்றது, நல்ல ஞானம் வரும். தயோ டேஷ் மைத்ரி ஜெகத் பிரசித்தா. மித்ரயோகோ தயோகோ மித்ரயோகோ, அந்த இரண்டு நண்பர்களுடைய மைத்ரி ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ஜெகத் பிரசித்தமா இருக்கு. டேஷ் அனுசரணேன ஜீவனே அனுசாசனம் பவதி. நியமானாம் அனுசரணேன, நல்ல பாலிசிஸ் வச்சுட்டு அதை அனுசரணம் பண்ணா நல்லா இருக்கும். நானும் அப்படிதான் பாலிசி போடுவேன், ஆனா அதை அனுசரணம் பண்றேன்லாம் கேட்காதீங்க. 100க்கு 60% அப்படியே போயிடும், 40% தான் பண்ணணும் வச்சுக்கணும். டேஷ் அனுசரணேன நியமானாம் அனுசரணேன ஜீவனே அனுசாசனம் பவதி. டேஷ் மத்தியே சககார பாவः आवश्यकः. காரியகர்த்திருநாம் மத்தியே இல்ல, குருநாம் மத்தியே இல்ல இல்ல, குரு கூட அடுத்தது குரு. குரு குருநாம் ஆக்ஞா பாலனையா கீழே வருது. அத்தியத்வே ஜலம் மித்ர கலுஷிதம். மித்ரா வச்சுக்கலாமா நீ? மித்ர மித்ரயோகோவா? அப்ப தயோகோன்னு அங்க ஒண்ணு இருக்க, அதுக்கு தானே மித்ரயோகோ வரும். ஏன்னா மைத்ரி இருக்க. ஆமா ஆமா ஆமா. டேஷ் ஐக்கியம் ந சுலபம்னா காரியகர்த்திருநாம் ஐக்கியம் ந சுலபமா? अद्यत्वे नदीनां जलं कलुषितं भवति. सरी. गोपालकः धेनूनां पालनं करोति. डैश आज्ञा पालनीया गुरुनाम आज्ञा पालनीया. बाकी இருக்கிறது மதீனாம் தான். மதீனாம் மத்தியே சககார பாவः आवश्यकः. அதாவது மதீனாம்னா அறிவுகளினுடையவா, ஞானங்களுடையவா, அறிவுடையவர்கள் அஹ், அறிவுடையவர்கள். அதுல காரிய கர்த்துனாம் வராதா? அப்படிதான் வச்சுக்கணும். காரியகர்த்திருநாம் மத்திய சககார பாவः आवश्यकः. சரி, மத்தீனாம் அங்க கொண்டு போய் வச்சுக்கணும். அப்போ ಮತ್ತೆ ಅನ್ನಕ ಬುದ್ಧಿ ಇಲ್ಯಾ? மத்தின்னா இது இல்லையா? ಬುದ್ಧಿ புத்தி புத்தி. ஆமா புத்தி. சரி, காரியகர்த்திருநாம் மத்திய சககார பாவः आवश्यकः. ஐக்கியம் ந சுலபம், மதீனாம் ஐக்கியம் ந சுலபம். அதான் அதான். ஒப்பீனியன் டிஃபர்ஸ்ன்னு சொல்றோமோ இல்லையோ, அதனால மதீனாம் ஐக்கியம் ந சுலபம். சரியா? அத்யத்வே நதீனாம் ஜலம் கலுஷிதம் பவதி. இன்னைக்கு நதியினுடைய ஜலம் மாறி இருக்கு. கோபாலகா தேனூனாம் பாலனம் கரோதி. தேனூனாம் பாலனம் கரோதி. டேஷ் ஆக்ஞா பாலனியா குருநாம் ஆக்ஞா பாலனியா. முதல்ல படிக்கலாம். வயம் பிரதிதினம் மகாபுருஷானாம் ஜீவன சரித்திரம் பட்டாமः. தேஷாம் கவீனாம் கவிதாः ஸ்மரணீய ரமணீயாः சந்தி. விவேகானந்தஸ்ய வச்சனானாம் பठनेन ஸ்பூர்த்திः லப்யते. तयोः मित्रयोः मैत्री जगत्प्रसिद्धा. नियमानाम् अनुसरणेन जीवने अनुशासनं भवति. कार्यकर्तॄणां मध्ये सहकारभावः आवश्यकः. मतीनाम् ऐक्यं न सुलभम्. अद्यत्वे नदीनां जलं कलुषितं भवति. गोपालकः धेनूनां पालनं करोति. डैश आज्ञा पालनीया गुरुनाम आज्ञा पालनीया. இதெல்லாம் நீங்க தான் படிச்சுக்கணும். பிது பிதா பிதாமகா. பிது பிதா அப்பாவுடைய அப்பா, பிதாமகர் தாத்தா. லவஹா தசரதா. ரெட்ல கொடுத்துருக்கா பாருங்க அப்படியே.
பிதுர்மாதா பிதாமகி லவஹ கௌசல்யா. மாது பிதா மாதாமகா உஷா ஜனகா சீதையினுடைய அப்பா. மாது மாதா மாதாமகி உஷா சுமேதா. புத்திரஸ்ய புத்திரः பௌத்திரः தசரதः லவः. புத்ரியாः புத்திரः दौहित्रः जनकः कुशः. सहोदरस्य पत्नी भ्रातृजाया लक्ष्मणः सीता. भ्रातृजाया सहोदरनुடைய மனைவி. पत्युः सहोदरः देवरः मचिनर. पत्न्याः सहोदरः श्यालः. இது அதாவது ஆணுக்கு மனைவியினுடைய தம்பி அண்ணனோர் தான் அவன் ஷியாலகா. பெண்ணுக்கு கணவருடைய தம்பியோ அண்ணனோ தேவரகா. பெண்ணுக்கு வந்தா தேவரகா, ஆணுக்கு வந்தா ஷியாலகா. அர்ஜுனஹா திருஷ்டத்யும்னஹா பாஞ்சாலியினுடைய அண்ணன். பத்யுஹு பகினி நனந்தா நாத்தனார். நாத்தனார்னது நனந்தா. ருக்மிணி சுபத்ரா நனந்தா. பித்து சகோதரः பித்ருவ்யः பெரியப்பா. அர்ஜுனः திருதராஷ்டிரः. மாது சகோதரः மாதுலः இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், மாமா. பகின்யாः புத்திரः பாகினேயः அதாவது மருமா. கம்சः கிருஷ்ணः. பகின்யாः புத்திரः பாகினேயः மருமா. என் மருமா கூட பாம்பேல தான் இருக்கான். பித்ருவியஸ்ய பத்னி பித்ருவியா பெரியம்மா. மாதுலஸ்ய பத்னி மாதுலானி. அடியனுடைய மாதுலானி இன்னைக்கு தான் போனான். எல்லா காரியம் முடிச்சுட்டு தான் வந்தோம். அபிமன்யு ருக்மிணி ருக்மிணி மாதுலானி. இங்க ஒரு ஸ்லோகம் இருக்கு பாருங்க, இதோட முடிச்சுக்கிறாங்க. ஐஸ்வர்யஸ்ய விபூஷணம் சுஜனதா शौर्यस्य वाक्संयमः ज्ञानस्य उपशमः कुलस्य विनयः वित्तस्य पात्रे व्ययः अक्रोधस्तपसः क्षमा बलवतां धर्मस्य निर्व्याजतां सर्वेषामपि सर्वकारणमिदं शीलं परं भूषणम्. மறுபடியும் படிக்கிறேன். ஐஸ்வர்யஸ்ய விபூஷணம் சுஜனதா शौर्यस्य वाक्संयमः ज्ञानस्योपशमः कुलस्य विनयः वित्तस्य पात्रे व्ययः अक्रोधस्तपसः क्षमा बलवतां धर्मस्य निर्व्याजता सर्वेषामपि सर्वकारणमिदं शीलं परं भूषणम्. ஐஸ்வர்யஸ்ய விபூஷணம் சுஜனதா. நல்ல மனிதர்கள் இருக்காளே அவளுக்கு ஐஸ்வர்யம்ன்றது என்னதுன்னா, அவ நல்லவாளா இருக்கிறதே அவளுக்கு ஐஸ்வர்யம். இந்த சொத்து இருக்கே, இந்த ஐஸ்வர்யம் இருக்கே, அது யாரு? சுஜனதா அதாவது நல்லவர்களிடத்துல இருக்கிறது தான் அந்த ஐஸ்வர்யத்திற்கு விபூஷணம். சொத்துக்கு மதிப்பு. ஐஸ்வர்யம்னா என்ன அர்த்தம்? நீங்காத சொத்து. அந்த நீங்காத சொத்து என்ன? எம்பெருமானோட சேர்ந்து இருக்கிறது, எம்பெருமான் கிருபைக்கு பாத்திரமா இருக்கிறது. திருப்பாவையிலேயே வருது இல்லையா, 12வது பாசுரத்துல. அப்போ ஐஸ்வர்யஸ்ய விபூஷணம் சுஜனதா நல்லோர்கள். शौर्यस्य वाक्संयमः शौर्यன் அப்படின்னா வீர தீர பராக்கிரமனா இருக்கிறது. அவனுக்கு விபூஷணம்ன்றது, சௌரியனுக்கு விபூஷணம்ன்றது வாக்சம்யமஹா. வாக்சம்யமஹான்னு என்ன அர்த்தம்? அடக்கமா பேசுறது. 10 வார்த்தை கேள்வி கேட்டா ஒரு வார்த்தையில பதில் சொல்றது. அதிகமா வார்த்தை சொல்லாம இருக்கிறது. அதுதான் சௌரியஸ்ய வாக்சம்யமஹா. அனாவசியமா பேசக்கூடாது. எங்கேயோ கேட்டா பதில் சொல்லணும். நம்மள கேட்டா பதில் சொல்லணும். அது கூட
மற்றவாளை கேட்கும்போது நம்ம பேசிட்டே இருக்கிறது இல்லை, நம்மளை கேட்டா பதில் சொல்லணும். ஞானஸ்ய உபசமஹா, அறிவாளிகளுக்கு ஐஸ்வர்யம் என்னது, அதாவது விபூஷணம் என்னது? இந்த விபூஷணம்ன்றது எல்லா இடத்துலயும் வரணும். சௌரியஸ்ய விபூஷணம் வாக்சம்யமஹா, ஞானஸ்ய விபூஷணம் உபசமஹா. அறிவாளிக்கு எது விபூஷணம்? அமைதியா இருக்கிறது. எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசிட்டே இருக்கிறது இல்லை, அமைதியா இருக்கிறது, ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கிறது. அதுதான் அறிவாளிகளுக்கான விபூஷணம். அப்ப ஐஸ்வர்யஸ்ய விபூஷணம் சுஜனதா, சௌரியஸ்ய விபூஷணம் வாக்சம்யமஹா, ஞானஸ்ய விபூஷணம் உபசமஹா, அடக்கமா இருக்கிறது, எப்போ வினயமா இருக்கணும். குலஸ்ய விபூஷணம் வினயம். ஒரு குலத்துக்கே விபூஷணம் எது? ஏன் அவன் டோட்டல் குடும்பமே வினயமா இருக்கும்டா. அப்பா தாத்தா அவன் எல்லாரும் வினயமா இருப்பார், அவ்வளோ வினயமா இருப்பா. அப்படின்னா ரோட்ல அங்க வரச்சே இங்க படுத்துக்கிறது இல்லை, அவ பேசுற பேச்சுக்களே அப்படி இருக்கும், வினயமா. யாரையும் மரியாதை இல்லாம பேச மாட்டான், எல்லாரையும் வாங்க போங்கன்னு மரியாதையோட தான் பேசுவான். எதுக்கும் கோபமே பட மாட்டான், வினயத்தோட பதில் சொல்லுவான் எல்லாமே. வித்தஸ்ய பாத்திரே வியாக, வித்தோன்னா துட்டு. துட்டுக்கு எது விபூஷணம்? சத் பாத்திரத்துல இருக்கிறது தான் அதுக்கு விபூஷணம். அதை செலவு பண்ண தெரியணும், அதை செலவு பண்ண தெரிஞ்சவன் இடத்துல துட்டு இருக்கணும். செலவு பண்ண தெரியாதவன் இடத்துல துட்டு இருந்து பிரயோஜனம் கிடையாது. மகா கஞ்சமா இருப்பா, துட்டு எக்கச்சக்கம் இருக்கும். துட்டு நல்லா 10 தலைமுறைக்கு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி சொத்து இருக்கும். ஆனா தினம் சாதமே சாப்பிட்டு யார் வந்தாலும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு கந்த துணியை உடுத்தின்னு இருப்பா. அது நல்லது இல்லை. இல்ல துட்டே இருக்காது, ஆடம்பரமா செலவு பண்ணுவா, கடன் வாங்கியாவது ஆடம்பரமா செலவு பண்ணிட்டு இருப்பா, அது விபூஷணம் இல்லை. சத்பாத்திரே அவ்யயா, நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணணும், எப்போ நல்ல விஷயத்துக்காக செலவு பண்றதா இருக்கணும். அதுதான் ஒரு தனிக்கனுக்கு அழகு. அக்ரோத தபசா, குரோதமே அக்ரோதஸ்ய விபூஷணம் எது? தபசாக்கு இப்படி சொல்லணும், தபசா தவம் புரிபவர்களுக்கு விபூஷணம்னா எது அப்படின்னா அக்ரோதம், குரோதமே வரக்கூடாது. பலவத்தாம் விபூஷணம் எது? க்ஷமா, பொறுமையா இருக்கிறது. எனக்கு மட்டும்தான் பலம் இருக்கிறது, 4 பேரை போட்டு சாத்துறது இல்லை, பொறுமையா இருக்கிறது, பலவத்தாம் க்ஷமா. தர்மத்துக்கு எது விபூஷணம்? நிர்வியாஜதா, தேவையில்லாத வியாபாரங்களை பண்ணாம இருக்கிறது, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டு அமைதியாக இருப்பது. சர்வேஷாம் அப்படி சர்வ காரணம் இதம், எல்லோருக்கும் மேல சொன்ன எல்லாருக்கும் ஒண்ணு பொருந்தும். இது எல்லாம் வரும் யாருகிட்ட? ஷீலம் பரம் பூஷணம், எவன் ஒருவன் ஒழுக்கமாக இருக்கிறானோ அவனுக்கு இது எல்லாமே பொருந்தும். மேல சொன்னதெல்லாம் தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கு சொன்னோம். ஐஸ்வர்யஸ்ய விபூஷணம் சுஜனதா, சௌரியஸ்ய விபூஷணம் வாக்சம்யமஹா, ஞானஸ்ய விபூஷணம் உபசமஹா, குலஸ்ய விபூஷணம் வினயः, வித்தஸ்ய விபூஷணம் பாத்ரே வியயः, தபசः விபூஷணம் அக்ரோதः, பலவதாம் விபூஷணம் க்ஷமா, தர்மஸ்ய விபூஷணம் நிர்வியாஜதா அப்படின்னு 8 சொன்னோம். இதெல்லாம் ஒருத்தங்கிட்ட இருக்கும், எது இருந்தாதான் இருக்கும்? இதெல்லாம் இருக்குன்னா என்ன காரணம்? ஷீலம் பரம்பூஷணம், ஒழுக்கம் இருக்கணும். முதல்ல ஒழுக்கம் இருந்தா எல்லாமே இருக்கும். சர்வேஷாம் அப்படி சர்வ காரணமிதம், சர்வேஷாம் அப்படி சர்வ காரணமிதம் ஷீலம் பரம்பூஷணம். எல்லாத்துக்கும் ஒரே காரணம் ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் தான் முக்கியமான காரணம் எல்லாத்துக்கும். அதுதான் பரம்பூஷணம் அப்படின்னு சொல்றோம் இந்த ஸ்லோகத்தினால. இதெல்லாம் நீங்க கீழே அப்படியே எழுதிக்கலாம் பார்த்து. அந்த முதல்ல இருந்தது ஐஸ்வர்ய விபூஷணம் சுஜனதாம்ன்றது யாரு? சுஜனதா ஐஸ்வர்யத்துக்கு விபூஷணம்
ஐஸ்வர்யம் அந்த சொத்து இருக்கு இல்லையா, எப்படி ஆ. வித்தஸ்யன்னு துட்டுக்கு சொன்னோம், அத மாதிரி சொத்து ஆமா. சொத்து அசட்டுக்கு விபூஷணம் எதுன்னா சுஜனதா, நல்லோர்களிடத்துல இருக்கிறது. சரி. கிண்டி ரேஸ்ல போய் சொத்தை மொத்தத்தையும் இழந்தான்னா, சீட்டாடி மொத்தத்தையும் இழந்தான்னா. சரி, இது வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். இதோட இருக்கலாம். வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். ரொம்ப நேரம் எடுக்க வேண்டாம். அம்மா வந்து 4 வாட்டி பார்த்துட்டு போறான். அதனால நம்ம பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை. தன்யவாத்.